வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க ஒரு வீடியோ, ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர், சிங்கிள் சேனல் மோனோ ஆம்பிளிஃபையர், பர்டிகுலராக சப்வூஃபர். பெரும்பாலும் ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணும்போது கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டால், சப்போட லெவல், ஒரு அசத்தலான சப்பு வரணும், குவாலிட்டி வரணும் அப்படின்னு கேட்பாங்க. எந்த அளவுக்கு ஒரு ஆம்பிளிஃபையரில் சப்போட டிசைன் அமையுதோ அதுதான் நல்ல குவாலிட்டி ஆம்பாக இருக்கும். எல்லோரும் விரும்புவது அதுதான். அது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அப்போ தான் மற்ற சேனலோடு சேரும் பொழுது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சென்டர் இதோட இணைஞ்சு வரும் பொழுது அப்போ தான் அந்த சப் லெவலை நம்ம ஃபீல் பண்ண முடியும். நல்ல குவாலிட்டியான சப் வரணும் அப்படின்னா அதுக்கு இந்த போர்டு தேவை. இப்போ அந்த போர்டை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த போர்டு படத்தில் போட்டிருக்கு. இந்த போர்டில் இந்த இடத்துல சாக்கெட் இருக்குது. இந்த சாக்கெட் இருக்கு இல்லையா, இந்த சாக்கெட் இதில் ஸ்பீக்கரோட ப்ளஸ்ஸு, ஸ்பீக்கரோட மைனஸ் இருக்கும். இது ஒரு டூயல் பவர் சப்ளை, கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையருடைய ஸ்பெஷல் என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது மற்ற பவர் ஆம்பிளிஃபையர் மாதிரி கரண்ட் அதிகமாக எடுக்காது. உதாரணமாக இதுக்கு முன்னாடி ஒரு பவர் ஆம்பிளிஃபையர், ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணால் எஸ்டிகே ஐசி யூஸ் பண்ணியிருப்போம், இல்லைன்னா டிரான்சிஸ்டர் பேஸ்டு யூஸ் பண்ணுவோம். 1943 5200 இதனுடைய பேர் யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா IRF 150 இல்லைன்னா IRF 250 மாஸ்பெட் யூஸ் பண்ணுவோம். பொதுவாக அந்த ஆம்பிளிஃபையரில் அவுட்புட்டில் வரக்கூடிய பவர் ஆம்பிளிஃபையர் ஸ்டேஜில் வரக்கூடிய மொத்த டீட்டெயில்ஸ் எப்படி சொல்லணும்னா கிளாஸ் ஏபி அப்படின்னு சொல்லுவோம். இது கிளாஸ் டி. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், கிளாஸ் ஏபியில் நாம் அனலாக் சிக்னலை இன்புட் கொடுப்போம். அந்த அனலாக் சிக்னல் ப்ரீ ஆம்பிளிஃபையர், டிரைவர், அவுட்புட், ஸ்பீக்கர் அப்படி வரும். அப்படி வரும்பொழுது அதில் அவுட்புட் அதிகமாக இருக்கும், ஆனால் டிஸ்டார்ஷன் கண்டிப்பாக வரும். இந்த ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டரில் அனலாக் சிக்னலை நம்ம படிப்படியாக ஆம்பிளிஃபை பண்ணினாலும் அந்த டிஸ்டார்ஷன் அப்படிங்கிற லெவலை இல்லாமல் பண்ண முடியாது. அது அவ்வளோவா தெரியறதில்ல, அதனால் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கொடுக்கறது என்னமோ அனலாக் சிக்னல் தான். அந்த அனலாக் சிக்னல் லோ ஃப்ரீக்வன்சியாக இருக்கலாம், மிடில் ஃப்ரீக்வன்சியாக இருக்கலாம், ஹை ஃப்ரீக்வன்சியாக கூட இருக்கலாம், நோ ப்ராப்ளம். பவர் ஆம்பிளிஃபையர் சிம்பிளாக என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை ஆம்பிளிஃபை பண்ணும். ஒருவேளை உங்களுக்கு ட்ரிபிள் பெரிய லெவலில் வேணும், எதிர்பார்த்ததோட எந்த ஒரு ஆம்பிளிஃபையர் இல்லாத அளவுக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு கர்நாடிக் மியூசிக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாய்ஸோட டெப்த்து தான் எனக்கு ரொம்ப முக்கியம். மீதி ட்ரிபிள் பாஸ் எனக்கு தேவையில்லை. பேசக்கூடியவங்க உடைய வாய்ஸ் எனக்கு தெளிவாக வேணும், ஒரு சொற்பொழிவு இதெல்லாம் தெளிவாக வேணும், அப்போ இந்த ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணிக்கலாம். அசத்தலான பாஸ் வேணும், பேஸ் வேணும் அப்படின்னாலும் இந்த போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை 100% அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணோம், டிஸ்டார்ஷனே இல்லாமல். இதுலேயும் ஸ்டேஜஸ் இருக்குது. ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதில் கொடுக்கக்கூடிய அனலாக் சிக்னல் ஃபஸ்ட்டு டிஜிட்டலாக மாறும். அப்போது ஒரு மாடுலேஷன் இந்த இடத்துல கிரியேட் ஆகுது, அப்புறம் டிமாடுலேஷன் ஆகுது, அதுக்கப்புறம் இந்த டிஜிட்டல் சிக்னல் அனலாக் சிக்னலாக மாறும். அதனால தான் சொல்கிறோம் கிளாஸ் டி பொறுத்த வரைக்கும் ஹீட் ஆகாது. ஹீட் ஆகும், ஆனால் பெரிய லெவலில் நீங்கள் மற்ற மாஸ்பெட் யூஸ் பண்ணுற மாதிரியோ டிரான்சிஸ்டர் அவுட்புட்டில் யூஸ் பண்ணுற அளவுக்குலாம் ஹீட் ஆகாது. குவாலிட்டி நல்லாயிருக்கும், பக்கா குவாலிட்டி. கிளாஸ் டிக்கு இணை தான். ஓகே, இந்த போர்டோட ப்ரைஸ் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 1500 வரும். 1500 rupees ரெடியிலே அவைலபிள். நீங்கள் இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வந்துடும் உங்களுக்கு. நல்ல குவாலிட்டி அவுட்புட் இருக்கும். நாம் இப்போ இந்த மாடல் பற்றி தான் பார்த்துட்ருக்குறோம், கிளாஸ் டி. ஸோ கிளாஸ் டி பற்றி என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு, அனலாக் டு டிஜிட்டல், மறுபடியும் டிஜிட்டல் டு அனலாக், இதுதான் முக்கியம். இது மற்ற எந்த ஒரு ஆம்பிளிஃபையர் குறிப்பாக கிளாஸ் ஏபியில் வரவே வராது. ரொம்ப கம்மி இந்த சைஸ், ஷேப், ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா இந்த நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் வரும், இந்த அகலம் பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் வரும், உயரம் ஒரு 3 சென்டிமீட்டர் வரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இவ்வளோ காம்பேக்டாக இருக்கு இல்லையா? இது எவ்வளோ வாட்ஸ், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பவர் ஆம்பிளையும் வராத அளவுக்கு 500 வாட்ஸ் பவர், 500 வாட்ஸ் அசத்தலான அவுட்புட், ஆர்எம்எஸ். ஓகே, அப்போது இது வந்து சூட்டபிள் ஃபார் சப், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது லெஃப்ட்டு ரைட்டு 100 வாட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு சேம் கிளாஸ் டியில் அது சிங்கிள் பவர் சப்ளை, பட் இது வந்து டூயல் பவர் சப்ளை. இதுதான் முக்கியம், டூயல் பவர் சப்ளை. கிளாஸ் டி வந்து சிங்கிள் பவர் சப்ளை ஒர்க் பண்ணும், டூயல் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணும். இது டூயல் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணும். இதில் என்னென்ன ப்ரொடெக்ஷன் இருக்குன்னா, ஒருவேளை அவுட்புட்டில் ஷார்ட் சர்க்கியூட் ஆனாவோ ஹை கரண்ட் எடுத்தாவோ கட் ஆஃப் ஆகிக்கும். ஹீட் அதிகமாச்சு அப்படின்னா கூட இது கட் ஆஃப் ஆகிக்கும். இருந்தாலும் இதில் ஒரு ஃபேன் இருக்குது மேலே, இதில் ரொட்டேட் பண்ணுற அளவுக்கு பாருங்கள், இது ஃபேன் இருக்குது. அது ஆன் பண்ணோன்னே ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்பீக்கர் என்ன ஸ்பீக்கர் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால், ஸ்பீக்கர், ஊஃபர் எது வேணாலும் கொடுங்க, ஹை வாட்ஸ் பவர் உள்ளது கொடுங்க. ஓகேவா? எத்தனை இன்ச் கொடுக்கலாம்? 12 இன்ச் ஈஸியாக ட்ரைவ் ஆகும், பக்காவாக ட்ரைவ் ஆகும். இதே 12 இன்ச் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிரான்சிஸ்டர் பேஸ்டு பவர் ஆம்பிளிஃபையரோ அல்லது மாஸ்பெட் யூஸ் பவர் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணால் போர்டு வந்து பெரிய போர்டாக வந்துடும். போர்டே பெரிய போர்டாக இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்கும். இது அவ்வளோலாம் தேவையே இல்லை கம்ப்ளீட்டாக. ஓகே, ரொம்ப காம்பேக்டு 500 வாட்ஸ். அப்போ ஸ்பீக்கர் வந்து எப்படி இருக்கணும், அல்லது ஊஃபர் எப்படி இருக்கணும், சப் ஊஃபர் எப்படி இருக்கணும்னா 12 இன்ச்சு சப்பை ஈஸியாக ட்ரைவ் பண்ணும். எத்தனை ஓம்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் அவுட்புட் வந்து அதிகமாக வரணும் அப்படின்னா 4 ஓம்ஸ் யூஸ் பண்ணிக்கங்க. அவுட்புட் லெவல் கொஞ்சம் கம்மியாக வரணும் அப்படின்னா நீங்கள் 8 ஓம்ஸ் யூஸ் பண்ணிக்கங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இதில் ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க, IRS 2092 அப்படின்னு ஒரு ஐசி, 16 பின் இந்த ஐசி. இதுதான் மெயின் இந்த ஐசியில். இந்த ஐசிக்கு சப்ளை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக எனது டூயல் பவர் சப்ளை எவ்வளோ வோல்ட் முக்கியம் அல்லவா? இது வோல்ட் வந்து கிட்டத்தட்ட 55 வோல்ட், மினிமம் 55 வோல்ட், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. 55 வோல்ட் மினிமம், மேக்ஸிமம் 70 வோல்ட் டூயல் பவர் சப்ளை. மினிமம் 10 ஆம்பியர் வேணும். ஓகே, அப்போ இதுக்கு என்ன பவர் சப்ளை வேணும்? நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் மார்க்கெட்டில் இருக்குது 45045, 10 ஆம்பியர் அல்லது 15 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரெக்டிஃபையர் ப்ளஸ் ஃபில்டர் ஆட் பண்ணும் பொழுது அந்த 55 வோல்ட் ரீச் ஆயிரும். அதுக்காக இல்லை எஸ்எம்ஏஎஸ் யூஸ் பண்ணாலும் எஸ்எம்ஏஎஸ் இருக்குது, இன்னும் வரல, வந்துடும். 55 வோல்ட் ப்ளஸ்ஸு, கிரவுண்டு 55 வோல்ட் மைனஸ், டூயல் பவர் சப்ளை எஸ்எம்பிஎஸ் சூப்பராக இருக்கும், இன்னும் கொஞ்சம் காம்பேக்ட் ஆகிரும். ஓகே, அப்போது இதுதான் இந்த போர்டை பற்றிய டீட்டெயில்ஸ். ஓகே, இந்த இடத்துல இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குது. நான் என்லார்ஜ் பண்ண முடியுமா பார்க்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர் எமர்ஜென்சி லைட், ஆல் எஸ்எம்பிஎஸ் இண்டக்ஷன் ஸ்டவ். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. நீங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். இப்போ நான் கொடுக்குற டேட்டாஸ் இருக்கு இல்லையா, இந்த டேட்டாஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி நியூ அரைவல்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் ஃபியூச்சரில் நீங்கள் டெவலப் பண்ண முடியும். நோக்கம் என்ன அப்படின்னா, படிப்பே இல்லாமல் ஒரு இன்டீரியர் பிளேஸில் ரூரலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியர் வரலாம். அவங்களுக்கு இந்த மெசேஜ் போய் சேரணும்.
எலக்ட்ரானிக்ஸ் பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சி பரவலாக ஏற்படணும். ஏன்னா எதிர்காலம் அப்படிங்கிறது எல்லாமே இன்றைக்கி எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேரில் தான் இருக்கும். நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக ஆகணும் அப்படின்னா ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதில் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். நான் இந்த போர்டு பற்றிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இது சிக்னல் இன்புட் இந்த பார்ட்டு, இது சிக்னல் அவுட்புட் ஸ்பீக்கர், இது வந்து டூயல் பவர் சப்ளை. வேறு ரொம்ப சிம்பிள். இதில் ஒரு ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குது. அந்த ஐசி வந்து XL 7005A. இது ஒரு ஐசி, இது ஒரு ரெகுலேட்டர் ஐசி. இந்த ஐசி தான் நான் சொன்னேன் இல்லையா, IRS 2092. அந்த ஐசிக்கு தேவையான பவர் சப்ளையை ப்ரொவைட் பண்ணுறது இந்த ஐசி ரொம்ப முக்கியம். அப்போ இதில் போர்டை பற்றி உங்களுக்கு காமிச்சிருக்கோம். கொஞ்சம் ஒரு பிக்சராக இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்குன்னு தான் கொடுத்துருக்கேன். என்லார்ஜ் பண்ண முடியுமா பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஓகே, ஓகே, இதுதான் இருக்குது. இது வந்து ஃபேன். இதை ஓப்பன் பண்ணுன்னா ஓப்பன் பண்ணிடலாம். பேக்கில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஸ்க்ரூவை கழட்டினீங்கன்னு வச்சுக்கங்களேன், அன்ஸ்க்ரூ பண்ணணும். அன்ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா அந்த ஃபேன் வந்து ஓப்பன் ஆகிட்டு வந்துடும். ஓகே, தனியாக எடுத்துடலாம். இதுதான் போர்டு. இந்த இடத்துல 2 மாஸ்பெட் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஐசி இருக்குது. இந்த இடத்துல இதுதான் ஐசி இருக்குது. இந்த ஐசிக்குள்ளேயே மாஸ்பெட் இருக்குது. ட்ரைவ் தான் அவுட்புட் வரும். இது இல்லாமல் 2 மாஸ்பெட், பவர் மாஸ்பெட் 2 இருக்குது. டூயல் பவர் சப்ளை கெப்பாசிட்டர் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ரெகுலேட்டர் ஐசி ஒன்று இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஐசிக்கு தேவையான சப்ளை ப்ரொவைட் பண்ணது. இதனுடைய ப்ரைஸ் வந்து 1500 rupees வரும். தேவைப்படுறவங்க நீ வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். அசம்பிள் பண்ணி பாருங்கள், அசத்தலான குவாலிட்டியோடு இருக்கும். ஓகே, வேறு இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். இந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரில் நிறையா இருக்குது. ஒவ்வொன்றும் வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்போ தான் இந்த எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட நாலேஜ் எல்லாத்துக்கும் போய் சேரும். அர்பனில் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஓரளவுக்கு நாலேஜ், கடைகளுக்கு போவாங்க, பார்ப்பாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் ஒரு கிராமத்தில் இருக்கவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் போய் சேரணும். ஏன்னா 2வது ஸ்பேர்ஸ் எங்கிட்டே இருக்கிறனால நீங்கள் இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வந்துடும் இல்லையா, கொரியரில். நீங்கள் எந்த சிரமம் இல்லாமல் நீங்கள் எங்ககிட்ட வாங்கி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நாளைக்கு இதை பற்றி ஒரு டெமோ, ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ கிளாஸ் வரும். நான் சொன்ன டேட்டாஸ் எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.